அனைவருக்கும் வணக்கம். ஈழத்தமிழருக்காக தன்னுரை தந்த நெருப்பு தமிழன் முத்துக்குமாரோடைய நினைவேந்தல் கூட்டம் சென்னையில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்தில் பேசிய விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், எனக்கு எந்த தமிழ் மன்னர்கள் மீதும் மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது. சேர சோழ பாண்டியல் மன்னர்கள் மீது மதிப்பு கிடையாது. ராஜராஜ சோழன் போது தமிழ் பெயரா, ராஜேந்திரன் தமிழ் பெயரா? இவர்கள் ஆட்சி காலத்து தான் தமிழ் கோவிலிருந்து வெளியேறியது. இவர்கள் சமஸ்கிருத அடிமைகள், ஆரிய அடிமைகள், வடமொழி அடிமைகள் என்று சகட்டு மேனிக்கு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. எனக்கு இனப்பற்றோ மொழிப்பற்றோ கிடையாது, இன உணர்வோ மொழி உணர்வோ கிடையாது, அதன் மீது நம்பிக்கை கிடையாது என்றெல்லாம் பேசிட்டு இறுதியாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நாங்கள் நடத்த போறோம், தேர்தல்லாம் அடுத்த பட்சம், முதல்ல கொள்கை கோட்பாடு தான் முதல் பட்சம் என்று முழங்கியிருக்காரு. எதற்காக திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டத்தில் தமிழ் மன்னர்கள் மீது மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாதுன்னு பேசினாரு. திருமாவளவன் பேசினா அதில் ஒரு காரியம் இருக்கும், காரணம் இருக்கும். அதை பற்றி தான் இந்த காணொளியில தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சென்னையில் முத்துக்குமார் அவருடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் முத்துக்குமாருடைய தியாகத்தை பற்றி பல்வேறு தலைவர்கள் பேசுறாங்க. அண்ணன் திருமாவளவனும் பேசுறாரு. அப்போ முத்துக்குமாருடைய இறுதி ஊர்வலத்தில் திருமாவளவன் துரோகம் பண்ணிட்டாரு, ஆட்சியாளர்களுக்கு அடிபணிந்து முத்துக்குமார் தன் உடலை கைப்பற்றி அதை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி இந்த போராட்டத்தை எடுத்து செல்லுங்கள் என்று தன்னுடைய மரண சாசனத்தில் சொல்லியிருந்தாரு. அப்படி போராட விடாமல் திருமாவளவன் தடுத்து விட்டாரு. அந்த உடலை, அவருடைய பூத உடலை அடக்கம் பண்ணாம நீண்ட சாலைகளை கொண்டு போய் ஒரு ஊர்வலமாக கொண்டு போய் எழுச்சியாக்கிறதுக்கு மாணவர்களும் திரண்டிருந்தாங்க. அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்திட்டாருன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு. அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்றேன் பேர்வழி அப்படிங்கிற பேரில் முத்துக்குமாருடைய இறுதி ஊர்வலத்தில் முத்துக்குமாருடைய உடலை அடக்கம் செய்தது நான் ஏதோ கருணாநிதி சொல்லித்தான் இதை செய்தேன் என்று பல பேர் விமர்சனம் பண்றாங்க. அவர்களெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நான் என்ன பேச தெரியாதவனா, நான் என்ன எழுத தெரியாதவனா, நான் என்ன திறமை இல்லாதவனா? என்னை திரைத்துறையில் இருக்கிற சில பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏனென்றால் அவர்கள் சாதியவாதிகள், அவர்கள் மன்னர்களுடைய புகழை பாடக்கூடியவர்கள், ஆண்ட பெருமை பேசக்கூடியவர்கள். அதனாலே எனக்கு மன்னர்கள் மீது மதிப்பு கிடையாது, எனக்கு இந்த ஆண்ட பரம்பரை நம்பிக்கை கிடையாது, எந்த மன்னர்கள் மீது எனக்கு மதிப்பு கிடையாது. சேர சோழ பாண்டிய மன்னர் மீது மதிப்பு கிடையாது. மன்னருடைய ஆட்சியில் தான் வடமொழி உள்ளே வந்தது. அவருடைய மொழி வடமொழியிலே வீழ்ந்து கிடந்தார்கள், சமஸ்கிருத மொழியிலே மயங்கி கிடந்தார்கள், வேள்வியிலே வீழ்ந்து கிடந்தார்கள். தமிழ் அந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ் கோவில் கருவிலிருந்து வெளியே போனது. ராஜராஜ சோழன் தமிழ் பெயரா, ராஜேந்திரன் தமிழ் பெயரா என்று முத்துக்குமார் நினைவேந்தல் கூட்டத்தில் அந்த உடலை இவர் தான் உடனே அடக்கம் பண்ண சொன்னாரு. இவர் துரோகம் பண்ணிட்டாரு. முத்துக்குமார் சொன்னது போல அந்த உடலை வைத்து போராட்டத்தை நீட்டிக்க விடாமல் தடுத்துட்டாரு, அந்த புணத்தை வச்சு அரசியல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சில பேர் விமர்சனம் பண்றதுக்கு பதில் சொல்றங்கிற பேர்ல தான் அண்ணன் திருமாவளவன் என் மீது விமர்சனம் செய்கிறவர்கள் சாதியவாதி, அவன் ஆண்ட பரம்பரை பெருமை பேசுறவன், அவன் மன்னர் பரம்பரை பெருமை பேசுறவன், அதனால எனக்கு மன்னர் மீது மதிப்பு கிடையாது, எனக்கு ராஜராஜ சோழன் மீது மதிப்பு கிடையாது என்று பேசியிருக்காரு. அதாவது என்னை என் பொண்டாட்டி அடிச்சுட்டா இந்த ஊரில் பசு ஓடக்கூடாதுன்னு சொல்லி வடிவேல் சொல்லுவாப்புல, அது மாதிரி என்னை இவங்க மதிக்கலை, அதனால எவனையுமே நான் மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதில் ராஜராஜ சோழன் என்பது தமிழ் பெயரா, ராஜேந்திர சோழன் என்பது தமிழ் பெயரா, தமிழ் பேரே வைக்காதவர்களெல்லாம் தமிழ் பற்றாளர்களா அப்படின்னு கேட்டுருக்காரு. இப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழங்கிறது தமிழ் பேர் இல்லைங்கிறதுக்காக அவன் தமிழை இல்லை, அவன் தமிழ் பற்றாளன் இல்லை, அவன் தமிழ் மண்ணை இல்லை, அவனை மதிக்கக்கூடாதுன்னா அப்போ ராமசாமி என்பது தமிழ் பெயரா, கருணாநிதி என்பது தமிழ் பெயரா? ராமசாமி கருணாநிதி என்பதெல்லாம் தமிழ் பேர் கிடையாது, ஆனால் அவர்களை இவர்கள் கொண்டாடுவார்கள். தமிழை காட்டுமுராண்டி மொழின்னு சொன்ன ராமசாமி தமிழ் தலைவரா? தமிழில் படிக்காத வேலைக்காட்டு ஆங்கிலத்தில் பேசு, உன் தமிழில் என்ன இருக்கு, தாய்ப்பால் பைத்தியமே, திருக்குறள் ஒரு முட்டாள் எழுதியது, கம்பர் கபிலர்லாம் ஒரு முட்டாளு, சிலப்பதிகாரம் ஒரு வேசி காவியம் இப்படின்னு பேசின ராமசாமி, தமிழில் பேர் வைக்காத ராமசாமி இவருக்கு தமிழ் தலைவராம், தமிழருக்காக போராடியவராம், தமிழ் பெரியாராம். ஆனால் சிதம்பரத்தில் போய் தேவாரத்தை, ஆரியர்கள் கைப்பற்றி வைத்திருந்த தேவாரத்தை நம்பியாண்டார் நம்பி மூலமாக தேவாரத்தை மீட்டெடுத்து 12 திருமுறைகள் என்று பெயரிட்டு திருமுறை கண்ட சோழன் என்கிற பெயரையும் தாங்கியிருக்கிற ராஜராஜ சோழன் என்கிற அருள்மொழி சோழன் ஆரிய அடிமையா. அந்த ராஜராஜ சோழன் மீது மதிப்பு கிடையாது. அதே போல ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செல்வன் ஒருத்தருக்கான். வைகாட்டு கரையில் 1000 ஆரியர்களுடைய தலையை வெட்டி வீழ்த்தியதாக வரலாறு. ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன், அவன் மீது மதிப்பு கிடையாது.
கனக விஜயங்கிற வடநாட்டு மன்னனை தலையில கல்லை சுமக்க வச்சு வடநாடு வரைக்கும் வென்று இமயம் சென்று அங்கே கல்லெடுத்து கண்ணைக்கு கோயில் கட்டிய சேரன் செங்குட்டுவன் ஆரிய படை கடந்தவன். அவன் மீதும் அண்ணன் திருமாவளவனுக்கு மதிப்பு கிடையாது. முள்ளூர் என்கிற இடத்துல ஆரியர்களை நேரடியாக போர்ல வீழ்த்தி வெற்றி கண்ட மலையமான் திருமுடிக்காரிங்கிற சேர மன்னன் இருக்கான். அவன் மீதும் உங்களுக்கு மதிப்பு கிடையாதா? வள்ளத்துல சோழர்கள் ஆரியர்களை வீழ்த்தியதாக வரலாறு இருக்க அந்த சோழ மன்னர்கள் மீதும் உங்களுக்கு மதிப்பு கிடையாதா? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து சங்க இலக்கியங்கள் 14 மேல்கணக்கு 14 கீழ்கணக்கு என்று பல்வேறு நூல்களை கொடுத்த பாண்டிய மன்னர்கள் மீது உங்களுக்கு மதிப்பு கிடையாதா? முதல் சங்கத்தை உருவாக்கிய காசின வழுதி என்கிற பாண்டிய மன்னன் மீது மதிப்பு கிடையாது. இடைச்சங்கத்தை உருவாக்கிய வெந்தேர் செழி என்கிற பாண்டிய மன்னன் மீதும் உங்களுக்கு மதிப்பு கிடையாது. 3ஆம் சங்கமா இருக்கக்கூடிய கடைச்சங்கத்தை உருவாக்கிய உடத்திருமாறன் அவர் மீது உங்களுக்கு மதிப்பு கிடையாது. 3 சங்கத்தை உருவாக்கி தமிழை காத்தவன் மீது மதிப்பு கிடையாது. தமிழுக்காக முதல்ல தமிழில் மெய்கீர்த்தி பாடிய பெரும்பிடுக முத்திரை என்ற சுவரன் மார் என்கிற 16 போர் கண்டு 16 போர்லையும் வென்ற எல்லாரும் வெற்றி பெற்று தான் வாகைப்பூ வைப்பான். வாகைப்பூ சூடி நான் வெல்லுவண்டா அந்த போர் என்று நம்பிக்கையோடு வாகைப்பூவை சூடிக்கொண்டே போர்க்களத்துக்கு போய் வெற்றி கண்டு தன்னுடைய 16 போர்களை பற்றியும் தமிழிலே மெய்கீர்த்தி பாடிய அந்த சுவரன் மாறுங்கிற பெரும்படுகு முத்திரையின் மீதும் உங்களுக்கு மதிப்பு கிடையாதா? எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். மன்னர்கள் எல்லோரும் ஆரிய அடிமைகள். மன்னர்கள் எல்லோரும் வேள்வித்தீயில வீழ்ந்து கிடந்தார்கள். மன்னர்களும் சமஸ்கிருத மொழியை வீழ்ந்து கிடந்தார்கள். மன்னர்களும் வடமொழிக்கு வீழ்ந்து கிடந்தார்கள். அவர்கள் வடமொழி ஆதிக்கத்தை உள்ளே விட்டார்கள், சமஸ்கிருதத்தை உள்ளே விட்டார்கள். ஆமா, இவர் தான் சமஸ்கிருதத்தை வெளியே விட்டாரு, மன்னர்லாம் உள்ள விட்டாங்க. மன்னர்கள் ஆட்சி காலத்துல தான் தமிழ் கருவறையிலிருந்து வெளியேறிச்சான். சரி, அப்ப தமிழ் எப்போ உள்ள இருந்துச்சு? ஒரு மன்னங்காலத்தில் வெளியே போயிருக்குன்னு சொல்றாப்புல. அப்ப ஏதோ ஒரு மன்னங்காலத்தில் உள்ள இருந்திருக்கும்ல. வெளியே எத்தனை மன்ன மேல மதிப்பிடனா உள்ளே எத்தனை மன்ன மேல மதிப்பு இருந்திருக்கணும்ல. இப்போ தமிழ் கருவறையை விட்டு வெளியே வந்துருச்சுன்றாரு. உள்ள இருந்துச்சு எப்ப இருந்துச்சு? அப்ப உள்ள யாரோ வச்சிருந்திருக்காங்கல்ல, அந்த உள்ள வச்சிருந்த மன்ன யார்? அவன் மேலே மதிப்பு கிடையாது. வெளியேற்றின மன்ன மேலே மதிப்பு இல்லை, உள்ளேற்றின மன்ன மதிப்பு இல்லை. சரி, இப்போ மன்னர்கள்லாம் தமிழை வெளியேற்றிட்டாங்க, சமஸ்கிருதம் உள்ள புந்துருச்சு. இப்போ தான் திராவிட ஆட்சி வந்து 70 வருஷம் ஆச்சு இல்ல, அனைத்து சாதியும் அர்ச்சராலும் சட்டம் போட்டாச்சு இல்ல. இப்போ தமிழ் உள்ள போயிடுச்சா? இப்போ தமிழ் உள்ள இருக்கா இல்லை வெளியே இருக்கா? இப்போ தமிழ் உள்ள இருக்கணும், வெளியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தஞ்சை பெருவுடையார் கோயில்ல, பழனி முருகன் கோயில்ல, கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்ல, மருதமலை முருகன் கோயில்ல, திருச்செந்தூர் கோயில்ல தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று வழக்கு போட்டு அந்த வழக்கில் வென்று தமிழிலும் குடமுழுக்கு நடத்தலாம் என்று வாதாடி வென்றிருக்கிற நாம் தமிழர் கட்சி மீது மதிப்பு கிடையாது. தமிழில் வழிபாடு நடத்தலான்னு போராடுற நாம் தமிழர் கட்சி மீது மதிப்பு கிடையாது. தமிழில் ஏற்கனவே வழிபாடு நடத்தி கொண்ட மன்னர் மீது மதிப்பு கிடையாது. ஆனால் தமிழை பற்றி கவலைப்படாம சமஸ்கிருதத்தில் மந்திரம் நடக்கட்டும் என்று பேசுகிற திராவிடத்தின் மீது மதிப்பு உண்டா? தமிழில் பேசாத, தமிழ் காட்டுமிராண்டி மொழி, வேலைக்காட்ட இங்கிலீஷ் பேசு, தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசு என்று சொல்லக்கூடிய ராமசாமி மீது மதிப்பு உண்டா? வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்லுவதிலே எந்த பெருமையும் இல்லை. அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. வெறும் மொழி உணர்வு எனக்கு கிடையாது, வெறும் மொழி பற்றி எனக்கு கிடையாது, வெறும் இன உணர்வு, இனப்பற்று தேவையில்லை என்று கருதக்கூடியவன் நான். அதுதான் பெரியாருடைய பார்வையும். திமுக ஆட்சிக்கு வந்த 2022 மயிலாடுதுறையில் பட்டின பிரவேசம் இருக்குது. மனிதர்களை மனிதனை தூக்கக்கூடிய அந்த குருமார்களை வந்து மனிதன் தூக்கக்கூடிய பட்டின பிரவேசத்துக்கு திமுக அரசு தடை போடுது. இந்த தடை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய யாரு ஆதின குருமார்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பட்டின பிரவேசத்துக்கு தடை போட்டால் அமைச்சர்மார்கள் ஒருத்தங்க கூட நடமாட முடியாது என்று நேரடியாக அமைச்சருக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுறாங்க. உடனடியாக பட்டின பிரவேச தடையை நீக்கிட்டு அங்க போன தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஆதின குருமார் பெரியார்களுடைய ஆவேச குரலுக்கு அரசு எப்போதும் எதிர்வினை ஆற்றாது, உன்னை கொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன், நாங்கள் எதிர்வினை ஆற்ற மாட்டோம், நாங்கள் ஏதாவது மீம் போட்டால் மட்டும்தான் பாம்பு போட்ட மாதிரி தூக்குவோம், யூடியூப்பில் எக்ஸ்தரத்தில் பேசினா மட்டும்தான் நாங்கள் ஆவேசம் கொள்ளுவோம், மற்றபடி நாங்கள் எதிர்வினை ஆற்ற மாட்டோம்னு சொல்லி
கொலை மிரட்டல் கொடுத்த போது கூட நாங்கள் ஆவேசப்பட மாட்டோம், எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம்னு சொன்ன அரசு எந்த மாதிரியான அரசு? இவங்க ஆரிய அடி வருடி கிடையாது, இவங்க சமஸ்கிருதத்தை உள்ள திணிக்கல. சரி, சமஸ்கிருதம் மன்னர்களாட்சியில் உள்ள திணிச்சாங்க, இப்போ வெளியே ஏற்றுக்கணும் சமஸ்கிருதத்தை. எல்லா கோயிலையும் சமஸ்கிருதம் இருக்குது. சிதம்பரம் நடராஜர் கோயிலையும் சமஸ்கிருதம் தானே இருக்குது. சிதம்பரம் உங்கள் பாராளுமன்ற தொகுதி தானே, அங்கே சமஸ்கிருதத்தை வெளியேற்ற ஏதாவது வழக்கு போட்டிங்களா, இல்லை பாராளுமன்றத்தில் பேசுனீங்களா? யார் ஆரிய அடிமை? மன்னர்கள் ஆட்சி காலத்தை மன்னராட்சி காலமாக தான் பார்க்கணும், அது மக்களாட்சி காலம் கிடையாது, அது ஜனநாயகம் காலகட்டம். ஆனாலும் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் முதல் முறையாக உலகத்தில் இருந்துச்சான்னு தெரியல, குடவோலை முறையில் தேர்தல் நடத்தப்பட்டது முதல் முறையாக. ஜனநாயகம் மக்களாட்சி அப்படிங்கிற முறை வருவதற்கு முன்பாகவே ராஜராஜ சோழன் தான், அருள்மொழி சோழன் தான் முதலாக குடவோலை அப்படிங்கிற முறையை கொண்டு வரான். இன்னைக்கு இருக்கிற வாக்குச்சீட்டுடைய முன்னோடி அந்த குடவோலை முறை. அவன் ஆரிய அறிவருடி, பார்ப்பனிய அடிமை, அவன் வேள்வித்தீயில வீழ்ந்து கிடந்தான், அவன் சமஸ்கிருதத்தை உள்ள விட்டான், சமஸ்கிருத தமிழை வெளியே விட்டான். எதையாவது விடுனே. தமிழில் ஒருவருடைய பெயர் இல்லை என்பதற்காகவே அவரை தமிழர் இல்லை, அவன் தமிழ் பற்றாளை இல்லை அப்படின்னு புறந்தள்ள முடியாது. உலக தமிழர்கள் கொண்டாடக்கூடிய தேசிய தலைவராக தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய இயற்பெயர் சமஸ்கிருதம் தான், பிறமொழி சொல் தான். ஆனால் கரிகாலன் என்ற பெயரும் நான் வச்சுக்கிருக்கேன், என்னை அந்த பெயரில் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் பேரை வச்சுக்கிட்டாரு. அப்போ அவர் பேரு தமிழ் பேர் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவரை புறந்தள்ள முடியுமா? அவரை தாண்டி இங்க ஒரு தமிழ் தலைவர் இருக்கானா? அதே போல அண்ணன் திருமாவளவனுடைய பேரு, அவர் பேரோட வேண்டாம், அண்ணன் திருமாவளவனுடைய பேரு என்ன பேரு? மன்னர் பேரு. மன்னரை மதிக்க மாட்டேன், எனக்கு மன்னர் மீது மதிப்பே கிடையாதுன்றாரு. திருமாவளவங்கிறது யார் பேரு? கரிகால் சோழனுடைய பேரு. உலகத்தில் எல்லாரும் ஆற்றுல மீன் பிடிக்கும் போது, ஆற்றுல குளிக்கும் பொழுது, ஆற்றுல படகுடும் போது அந்த ஆற்று நீரை தடுத்து அணை கட்டி அதை விவசாயத்துக்கு பயன்படுத்த உலகின் முதல் அணை கல்லணையை கட்டியவன் கரிகால் சோழன். அந்த கரிகால் சோழனையும் நீங்க மதிக்கலையா? கரிகால் சோழனை மதிக்கல அப்படின்னா, மன்னர் மீதே மதிப்பு கிடையாது அப்படின்னா, சேர சோழ பாண்டிய மன்னர் மீது மதிப்பு கிடையாதுன்னா, அப்புறம் எதுக்காக திருமாவளவன் என்கிற பெயரை சூட்டி வச்சிருக்கீங்க? மன்னர் மீது மதிப்பு கிடையாது, அவன் பேர் மட்டும் எனக்கு எதுக்கு? தூக்கி போட்ட வேண்டியதானே. ஒருவருடைய செயலை பார்க்கணுமா, அவன் பேரை பார்க்கணுமா? அயோத்திதாச பண்டிதர், அல்ல தாசன்கிறது தமிழ் பேரா? தாசன் பேர் வச்சிருக்காரு, வடமொழி பேரை வச்சுட்டாரு, சமஸ்கிருத பேரை வச்சுட்டாரு. அதனால அயோத்திதாச பண்டிதர் நம்ம புறக்கணிக்க முடியுமா? அவரை தாண்டி இங்க ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு போராடி இருக்காரா? ரெட்டமலை சீனிவாசனார், சீனிவாசங்கிற தமிழ் பெயரா? சீனிவாசங்கிற தமிழ் பெயரை அவர் வடமொழி பெயரை சொல்லிட்டாரு, சீனிவாசங்கிற சமஸ்கிருத பெயரை சொல்லிட்டாரு. அதனால அவரை புறந்தள்ள முடியுமா? அவரை தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு போராளி இங்க இருக்காங்களா? MC ராஜா, ராஜாங்கிற தமிழ் பேர் கிடையாது. அப்ப MC ராஜாவுடைய போராட்டத்தை, அவருடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் போராடியதை, பள்ளிக்கூடம் திறந்ததை, அவர் பேசியதை, எழுதியதை எல்லாத்தையும் புறந்தள்ள முடியுமா? பாரதிதாசன் இருக்கார், அவரை விட ஒரு தமிழ்நாட்டில் இருக்கான தமிழுக்காக எழுதிய, தமிழை எழுதிய, தமிழை பேசிய ஒருத்தர் இருக்காரா? பாரதிதாசன் அவருடைய தாசன் தமிழ் பேர் இல்லைங்க, தாசன்னா அடிமை. பாரதி அடிமைன்னு தானே பேர் வச்சிருக்கணும். தாசன் பேர் வச்ச எப்படி ராஜராஜ சோழன் தமிழ் பேர் இல்லையோ, ராஜேந்திர சோழன் தமிழ் பேர் இல்லையோ, பாரதிதாசனும் தமிழ் பேர் இல்லை. தமிழ் பேர் இல்லை என்பதற்காகவே பாரதிதாசன் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நன்னி பசு மொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு பாடுறாரு. நீ தாசன் வச்சிருக்கிற, நீ தமிழை இல்லை, தமிழ் பற்று இல்லைன்னு அவர் சொல்ல முடியுமா? குச்சி எடுத்து வாயில் விட்டுருவாரு. எந்த மன்னர்கள் மீதும் அண்ணாத்தைக்கு மதிப்பு கிடையாதான். இப்போ குறுநில மன்னர்கள் இருக்காங்க, புலித்தேவர், மருதுபாண்டியர், தீரன் சின்னமலை, அழகமுத்துக்கோன், வெண்ணி காலாடி, சுந்தரலிங்கம், மன்னர் மீது மதிப்பு இல்லைல்ல, வேலுநாச்சர் மீது மதிப்பு இல்லை, சிவகங்கை சிமை ஆண்ட முத்துடுநாதன் மீது மதிப்பு கிடையாது, அதேபோல் மருதுபாண்டியர் மீது மதிப்பு கிடையாது, சேதுபதி மன்னர் மீது மதிப்பு கிடையாது, ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி வெள்ளக்காரனை 28 ஆண்டுகள் சிறந்த ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி மதிப்பு கிடையாது. வெள்ளக்காரனை களத்தில் வீழ்த்தி 8 ஆண்டுகள் பதுங்கி இருந்து பயிற்சி எடுத்து இந்திய நிலப்பரப்பை வெள்ளக்காரனை இழந்த நிலத்தை போராடி மீட்ட பெண்களுடைய ஒரு பேர் அடையாளம் இருக்கக்கூடிய வேலுநாச்சார் மீதும் உங்களுக்கு மதிப்பு கிடையாது. மருதுபாண்டிய மாமண்டல் மீதும் மதிப்பு கிடையாது. அழகுமுத்து கோன் உங்களுடைய துப்பாக்கி ரவைகள் எங்கள் வெள்ளாட்டம் புழுக்கைக்கு சமம்னு சொன்னார், அது மீது உங்களுக்கு மதிப்பு கிடையாது. 14 முறை வெள்ளக்காரன் வந்தபோது 14 முறையும் அடிச்சு வரனாரு பூலித்தேவன் மாமன்னன், அவர் மீதும் உங்களுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ யார் மேலே தான் மதிப்பு? கருணாநிதி மேலே மதிப்பு, ராமசாமி மேலே மதிப்பு, வேற யார் மேலே மதிப்பு? இப்போதைக்கு ஸ்டாலின் மேலே மதிப்பு. அப்போ ஸ்டாலினுங்கிறது தான் தமிழ் பேர் இல்லை. கருணாநிதி அவர்களுடைய இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி, கருணாநிதி அப்படிங்கிற பேரும் தமிழ் பேர் கிடையாது, கருணையும் கிடையாது, நிதியும் கிடையாது, அது கருணாநிதி, அது மேலே மதிப்பு கிடையாது. ராமசாமி அவர்களை தமிழரா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ராமசாமி அவர்களை பெரியாரை தமிழரா என்று கேட்பவர்கள் நாளைக்கு அண்ணல் அம்பேத்கரையும் தமிழரா என்று கேட்பார்கள். அவர்கள் அம்பேத்கரை விமர்சிப்பார்கள். அங்க தமிழரான்னு கேட்டா அம்பேத்கரை விமர்சிப்பான்னு சொல்லி அங்க அம்பேத்கர் பக்கம் தூக்கி தூர போடுறது.
இங்கே ராஜராஜ சோழன் தமிழ் பாட்டன்னா அவன் பேர் என்ன தமிழ் பேராங்கிறது. என்னங்கண்ணே என்ன ஆயிடுச்சு? பதட்டம் ஆயிட்டீங்களா? எப்பவுமே ஸ்டேபிளாக இருப்பீங்களே, கான்ஃபிடண்டாக இருப்பீங்களே, ஏன் இப்படி பதட்டம் கொள்றீங்க? ஏன் இப்படி உளறீங்க? ஏன் உளறீங்க இப்படி? தமிழ் முன்னோர்கள் எல்லோரையும் இழிவுபடுத்தி விட்டு யாருக்காக அரசியல் பண்ண போறீங்க? முதல்ல இன தூய்மைவாதம் கிடையாது நாப்ல. இப்போ இனப்பற்று கிடையாதா, மொழிப்பற்று கிடையாதா, இன உணர்வு கிடையாதா, மொழி உணர்வு கிடையாதா? இதுதான் பெரியார் சொன்னாராம். அந்த வெங்காயத்தை தான் நான் கேட்கணும். இன உணர்வு, மொழி உணர்வு, இனப்பற்று, மொழிப்பற்று இல்லை, அது கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றானா அவன் இனத்துரோகி. அவன் இனத்துரோகி, தமிழ் இனத்துரோகி, பச்சை துரோகி. ஒருவனுக்கு எவன் ஒருவன் மொழியை நேசிக்கிறானோ அவன்தான் அந்த மொழி பேசக்கூடிய மக்களை நேசிப்பான். எவன் அந்த மக்களை நேசிக்கிறானோ அவன் தான் அந்த மக்கள் வாழக்கூடிய மண்ணை நேசிப்பான். எவன் அந்த மண்ணை நேசிக்கிறானோ அவன்தான் அந்த மண்ணில் கூடிய வளங்களை நேசிப்பான். அந்த வளங்களை பாதுகாக்க, அந்த மொழியை பாதுகாக்க, அந்த மண்ணை பாதுகாக்க, அந்த மக்களை பாதுகாப்ப தனக்கென்று ஒரு தலைவன் வேண்டும் நினைப்பான். அப்போ இங்கே எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது மொழிப்பற்று. மொழி இல்லாமல் உலகத்தில் எங்கேயும் அரசியல் கிடையாது. அந்த மொழியை முன் வச்சு தான் திருமாவளவன் அரசியல் பண்ணாரு ஒரு காலத்தில். ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் ஏகோ. இப்போ மொழிப்பற்று வேண்டாம், இனப்பற்று வேண்டாம், மொழி உணர்வு வேண்டாம், இன உணர்வு. வேற என்ன உணர்வு வேணும்? வேற என்ன உணர்வு வேணும்? 6 சீட்டு பத்தாது, 7 சீட்டு வேணுமா? இல்லை 6 சீட்டு பத்தாது, 10 வேணும், 10 வேணும். வேற இவ்வளவு உருட்டுறாருல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். இந்த மன்னர்கள் மீது மதிப்பு கிடையாது, சேர சோழ பாண்டியர் மீது மதிப்பு கிடையாது. அது என்ன தமிழ் பேரா, இது தமிழ் பேரா? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போட போகிறோம். ஏன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு? நீங்கள் தான் திராவிடத்தை ஏற்றுக்கிட்டீங்கல்ல, திராவிட எழுச்சி மாநாடுன்னு போட வேண்டியதானே. அப்புறம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு? ஏன்னா தமிழ் தேசிய தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது என்கிற நிலையை ஒருத்தர் உருவாக்கிட்டார். தமிழ் தேசியம் பேசினா மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும். அதனால தான் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் ராசா பொங்கல் தமிழ் தேசிய திருவிழா வந்துட்டாங்கல்ல. இது வரைக்கும் திராவிட பொங்கல், திராவிட திருவிழா, திராவிட தலைவர், திராவிட அப்படின்னாங்க. இப்போ பார்த்தா தமிழ் தேசிய திருவிழா பொங்கல் வந்துட்டாரு. இப்போ தமிழ் தேசிய திருவிழா பொங்கல்னு ஒரு பக்கம் திராவிட பொங்கல்னு அவர் பொங்கிட்டு இருக்காரு, ஐயா அப்பா, தமிழ்நாட்டுக்கு அப்பா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம அண்ணன் ஆராசா தமிழ் தேசிய திருவிழா பொங்கலுங்கிறாரு. இப்போ அண்ணன் திருமாவளவன் உச்சத்துக்கு போய் நான் யாரா, நான் உங்களோட சீனியர்ல, நான் போறேன் உண்மையான தமிழ் தேசிய எழுச்சி மாநாடா. தேர்தல் நமக்கு 2ஆம் பட்சம். முதல்ல நமக்கு உரிமை கொள்கை தான். என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, என்ன இலக்கு உங்களுக்கு? நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் நின்று தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி அதிகாரத்துக்கு வர போறீங்களா? அப்படிதான் திட்டம் இருக்கா உங்கள்கிட்ட? கனவு இருக்கா? திராவிடம் திராவிடம் என்று பேசிவிட்டு தமிழ் தேசிய திருவிழா நீங்க வெளிப்படையா அறிவிங்க. சீமான் எதிர்ப்பு மாநாடு போடுங்க. சீமான் எதிர்ப்பு மாநாடு தானே தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுங்கிறது. சீமான் எதிர்ப்பு மாநாடு. ஒரு யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த சுபவர பாண்டியன்லாம். இப்போ அதையே இவர் உட்காந்து மேடை போட்டு பேச போறாரு. மாநாடு போட்டு எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து சீமானை திட்டி தாயாரே தாயாரேன்னு வந்து ஒப்பாரி வைங்க அப்படின்னு சுபவர பாண்டியன், கரு பழனியப்பன் எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு சீமானை பற்றி தெரியாதா, சீமான் வந்து இப்போ சினிமாக்காரரு, அவர் அன்னைக்கு டியூயட் பாடிக்கிட்டு இருந்தாரு, நான் அன்னைக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன், தலைவர் பிரபாகரன் சாதி மறுப்பு திருமணம் செய்தார், சாதி மறுப்பு திருமணம் செய்ய 15 உயிரை வந்து சுட்டு கொண்டாரு. எந்த புத்தகத்தில் இருக்கு? எந்த ஈழத்தமிழர் சொன்னாங்க? எந்த வரலாற்றில் இருக்கு? யாருக்குமே தெரியாது, இவருக்கு மட்டும் தெரியுமா? தலைவர் பிரபாகரன் இவர்கிட்ட சொன்னாராம், நான் வந்து சாதி மறுப்பு திருமணம் செஞ்சேன், காதலிச்சு திருமணம் பண்ணேன், எதிர்ப்பு வந்து 14 பேரை சுட்டு கொண்டேன், ஒட்டுமொத்த ஈழத்தமிழும் கொந்தளிச்சு போயிருக்கிறான். அப்படி ஒரு நிகழ்வு ஈழத்தில் நடந்ததே கிடையாது. அடிச்சு விட்றாப்புல. யாரு கேட்க போறா? யாரு நம்மளை வந்து இது பண்ண போறா? ஏன்னா எந்த ஈழத்தமிழும் இப்போ மதிப்பதும் கிடையாது, மரியாதையும் கிடையாது இப்போ இவர் மேல. சரி, இனி நமக்கு வெளிநாட்டுக்கு ஒன்றும் அழைக்க போறது இல்லை, முடிஞ்சிச்சு கதை. மொத்த ஈழத்தமிழரும் யாரை ஆதரிக்கிறான்னு உலகத்தமிழர் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பேசி விடுவோம். தலைவர் பிரபாகரனையும் ஈழத்தமிழர்களையும் அங்கே ஈழத்தில் பெரிய சாதிய வெறியோடு நின்றது போலவும், இவர் போய் அதை தனிச்சது போலவும், தலைவர் பிரபாகரன் துப்பாக்கி எடுத்து 14 பேரை காதலிக்காக கல்யாணத்துக்காக கொன்னார் என்று சொல்வது அவரை இழிவுபடுத்துவது இல்லையா? அவரை அசிங்கப்படுத்துவது இல்லையா? இப்படி வாய்க்கு வந்ததை பேசுவதற்கு பெயர் எந்த மாதிரியான அரசியல்? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த உங்களுக்கு தகுதி இருக்கா? முதல்ல திருமாவளவனுக்கு 2009 இந்த ஒட்டுமொத்தமான கூட்டம் எதுக்கு நடக்கிற? 2009 ஈழத்தமிழருக்காக முத்துக்குமார் தீக்குளிச்சு இறக்குறாரு. என்னுடைய உடலை கைப்பற்றி துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல விடாம, துருப்புச்சீட்டா பயன்படுத்த விடாம முடக்கியது திருமாவளவன் என்று ஜனவரி 29 முத்துக்குமாரோடைய நினைவேந்தல்ல பல பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னைக்கு இல்லை, 2010 2009 முத்துக்குமார் இறந்த ஜனவரி 29 இறந்தார் இல்லையே, அந்த ஒரு மாசத்துலேயே வெளியே வந்துருச்சு. நேரடி சாட்சியமாக முத்துக்குமார் மரணமும் எனது சாட்சியமும் என்று மரியாதைக்குரிய அண்ணன் இயக்குனர் ராம் அவர்கள் ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காரு. அந்த கட்டுரையில் திருமாவளவனுடைய துரோகம், வைகோவுடைய துரோகம், நெடுமாறனுடைய துரோகம், எல்லாருடைய துரோகத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு.
அன்னைக்கு வெள்ளையன் மட்டும்தான் பொதுமையாக இருந்து வணிக சங்கத்துறை தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வெள்ளையன் தான் அந்த உடலை கைப்பற்றி மருத்துவமனை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதை வந்து பெரிதாக கொண்டு போகணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த மாணவன் திரண்டு நிற்கிறாங்க. அப்போ திருமாவளவன், வைகோ, நெடுமாறலாம் ஒன்று கூடி பேசி இந்த போராட்டத்தை எப்படி முடக்கலாம், எப்படி இதை வந்து நசுக்கலாம் அப்படின்னு உளவுத்துறை, அன்னைக்கு இருந்த காவல்துறை, அன்னைக்கு இருந்த ஆட்சிதிக கருணாநிதி எல்லாம் திட்டமிட்டு இந்த போராட்டத்தை முடக்கிறாங்க. நேரடியாக கொண்டு போனால் இரவாயிரும், குறுக்கு வழியாக கொண்டு போய் மூலக்கொத்தல சுடுகாட்டிலேயே புதைச்சி அதை முடிச்சிருவோம், எரிச்சிருவோம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. ஏன்னா மாணவர் போராட்டம் வீரியம் அடைஞ்சிடக்கூடாது. அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, என் மீது இன்னைக்கு களங்கம் விளைக்கிறார்கள், என் மீது அவதூறு பரப்புகிறார்கள். ஆமாம், அன்னைக்கு ஒரே ஒரு நான் வந்து அந்த பாதையை மாற்றி அமைத்தேன். பாதையை மாற்றி அமைக்கல, ஒட்டுமொத்தமான போராட்டத்தை முடக்கின. அதை அப்படியே மாத்திராப்புல, பாதையை மாத்தல, வார்த்தையை மாத்திருக்கீங்க. பாதையை மாற்றி அமைச்சாராம். நேரடியாக போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க மவுண்ட் ரோடு வழியாக போகலான்னு சொன்னாங்க. நாம் நேரடியாக போய் மூலக்கொத்தல பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் முடிச்சு விட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, அன்னைக்கு வன்முறை வெடிச்சிடக்கூடாதுங்கிறது. அந்த வடிவேல் சொல்ல, என்னுடைய போர்க்குணத்தையும் என்னுடைய எழுச்சியும் பார்த்து அந்த இளைஞர்கள் அந்த பிஞ்சு மனசில் வன்முறை கூடாது என்பதற்காக அப்படி மாதிரி அன்னைக்கு வன்முறை வெடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் வந்து அந்த பாதையை மாற்றினாராம். வன்முறை வெடிச்சிடக்கூடாதுக்காக பாதையை மாற்றுறீங்களா, இல்லை அன்னைக்கு ஆட்சியாளர் அழுத்தம் கொடுத்து பாதையை மாற்றினீங்களா? அதே கூட்டத்தில் அதே அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, அன்னைக்கு நெருக்கடி இருந்தது, அன்னைக்கு சூழல் சரியில்லை. அன்னைக்கு நெருக்கடி இருந்துச்சுன்னா நெருக்கடியை கொடுத்தது யாரு? சூழல் சரியில்லை, அந்த சூழலை உருவாக்குனது யாரு? முத்துக்குமாருடைய உடலை வைத்து போராட்டத்தை விரிவடைவை செய்வதற்கான சூழலை இல்லாமல் ஆக்கியது யாரு? முத்துக்குமாருடைய உடலை உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டும், என் உடலை பயன்படுத்தி துருப்பு சீட்டாக மாற்றி இதை வைத்து போராட்டத்தை முன்னெடுங்கள் என்ற அந்த மரண வாக்குமூலத்தை முறியடித்து அவர் உடலை உடனடியாக எரித்து மாணவர்களை அடித்து துன்புறுத்தி விசிகாவுடைய தொண்டர்களை அனுப்பி மாணவர்களை அடிக்க செய்து அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வச்சது யாரு? முத்துக்குமாருடைய மரணத்தில் நீங்கள் செய்தது பச்சை இனத்துரோகம் என்று இயக்குனர் ராம் சொல்றாரு. அன்னைக்கு உயிரோட அண்ணன் சேரன் இருக்காரு, எல்லாரும் சொல்றாங்க. அப்போ அந்த துரோகத்தை பண்ணி நெருக்கடி இருந்துச்சுல, அந்த நெருக்கடியை கொடுத்த ஒரு உடலை, ஒரு ஈழத்தமிழுக்காக தீக்குளிச்சு செத்தவனுடைய உடலை மருத்துவமனையில் போய் காவலர்கள் போய் கேட்குறாங்க, முத்துக்குமார் நீ என்ன, யாரு, பேர் தெரியாது, யார் பண்ணுங்க, முத்துக்குமார், அப்பா பேர் என்ன சொல்றாரு, ஊர் என்ன, திருச்செந்தூர் பக்கத்தில் ஆறுமுக நெறி, இங்கே என்ன செய்கிறீங்க, உதவி ஆசிரியர் இயக்குனராக பணி செய்கிறேன், நீ என்ன சாதி, சாகும் தருவாயிலும் தமிழ் சாதின்னு செத்துட்டு போகிறான். அவர் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு பெருஞ்சாதி பெரும் சமூகம் சொல்லியிருக்கலாம். ஆனால் தமிழ் சாதி என்று பதிவு செய்த ஒருத்தனை, ஒரு தமிழனை, தன் உடலையே மாய்த்து கொண்ட 27 வயது இளைஞனை அந்த போராட்டத்தை நீட்டிக்க விடாமல் முடக்கி அன்றைக்கே ஒட்டுமொத்தமான ஈழத்தமிழுடைய போராட்டத்துக்கும் கொல்லி வச்சது யாரு? இதே திருமாவளவன். இதை சொன்னதுக்கு தான் இதை சொல்பவர்கள் சாதியவாதிகளாம், இவர் சொல்பவர்கள் மன்னர் அடிமைகளாம், இவர் சொல்பவர்கள் ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவாங்களாம். அவங்களாம் என்னை ஏன் ஏற்றுக்கல? யார்? சேரனையும் ராமையும் சொல்கிறாப்புல. அந்த 2 பேரும் என்ன சமூகம்னு தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த 2 பேரும் என்னை ஏற்றுக்கலை, ஏன்னா 2 பேரும் பெருமை பேசக்கூடியவங்க, இதே திரைத்துறை இருக்கக்கூடியவங்க. என்னை ஏன் ஏற்றுக்கொள்ளலை? நான் என்ன எழுத தெரியாதா, பேச தெரியாதா, ஏன் ஏற்றுக்கலை? சுயநலவாதி என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை, உண்மைத்தன்மை இல்லை, ஏற்றுக்கலை. இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்காக மடங்கி போயிடுவாரு, அனுசரிச்சு போயிடுவாரு. முத்துக்குமாருடைய மரணத்தில் மட்டும் இல்லை, மதுவிலக்குக்காக போராடி இறந்து போனார் ஐயா சசி பெருமாள், அவருடைய உடலை அடக்கம் பண்ணதுக்கு யாரும் பார்க்க பார்த்தா வைகோ திருமாவளவன். எங்க அரசுக்கு எதிரான போராட்டம் நடந்தாலும் அந்த போராட்டத்தை முற்றுப்புள்ளி வைப்பது, அந்த அந்த உடலை வச்சு போராடுறாங்கன்னா உடலை கொண்டு போய் உடனே அடக்கம் பண்ணி, ஏன் நீட் தேர்வில் அனிதா, நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன், நான் சாட்சி, நீட் தேர்வில் இறந்து போன அனிதாவுடைய உடலை பயன்படுத்தி போராட்டத்தை விரிவடைய செய்ய அந்த குடும்பம் காத்திருந்தது. அண்ணன் சீமான் போறாரு, இயக்குனர் அமி போறாரு, எல்லாரும் போறாங்க. இரவோடு இரவாக முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினை வர வச்சு இறுதி ஊர்வல வண்டியில விசிகா கொடியை கட்டி கொண்டு போய் இரவோடு இரவாக அந்த பெண்ணை அடக்கம் செய்து அந்த போராட்டத்தையும் நீர்த்து போக அந்த போராட்டத்தையும் முடிச்சு வச்சது யார்? இதே திருமாவளவன். சசி பெருமாளா இருக்கட்டும், முத்துக்குமாரா இருக்கட்டும், அனிதாவா இருக்கட்டும், எங்க சாவு விழுந்தாலும் அங்க போய் நின்று இந்த உடலை அடக்கம் பண்ணி அரசுக்கும் காவல்துறைக்கும் எந்த பங்கமும் வந்துடாம பார்த்துக்கிறது யாருடைய வேலை? இவர் வேலை. இவர் தான் சொல்றாரு, நான் வந்து வழியை மட்டும் தான் மாத்தினேன், பாதையை மட்டும் தான் மாத்தினேன், இது பச்சை துரோகம். இந்த துரோகத்தை கேட்கிறவன் சாதியவாதியா, அவன் ஆண்ட பரம்பரை பெருமை பேசுறவனா, அவன் வந்து மன்னர் பெருமை பேசுறவனா. அதனால மன்னர் மீதும் யார் மீதும் இவருக்கு மதிப்பு இல்லையா? ஒண்ணுமே இல்லை. தன் கூடவே இருந்த ஒரு சின்ன பையன், தன் மேடைக்கு கீழே இருந்த ஒரு சின்ன பையன், தன் பேச்சை பார்த்து ரசித்து கைத்தட்டிய ஒரு சின்ன பையன்,
தனக்கு பிறகு கட்சி ஆரம்பித்து 8.2 விழுக்காடு வாக்க வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி பெரிய பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய கட்சியை தமிழ்நாடு முழுக்க விதைச்சிட்டான். உலகத் தமிழருடைய நம்பிக்கையை பெற்றுவிட்டார் சீமான். இதை ஒன்றை தவிர அண்ணன் திருமாவளவனுக்கு அண்ணன் சீமானுக்கு கால் பண்ணிச்சு சொல்லுங்க. சும்மா இந்த பெரியார் உருட்டெல்லாம் ரொம்ப நாள். அதனால் இந்த பெரியாரை பற்றி இதே திருமாவளவன் எவ்வளவோ பேசியிருக்காரு. தாய்மண்ணில் எவ்வளோ வந்துருச்சு, என்னவெல்லாம் பேசிட்டாங்க. அதைத்தான் நாம் தமிழ் ஜீவன் சீமானும் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு பிராமண கடப்பாரை எடுப்பீங்களா, பெரியாரை உடைப்பீங்களா, பெரியாரையே மண்ணுன்னு சொல்லுவீங்களா? என் மொழியை படித்தவனை, என் மொழியை இழித்தவனை, தமிழை படித்தவனை, தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. யாருக்கு சொன்னது? ஈவர் ராமசாமிக்கு சொன்னது தான் பாரதிதாசன். அதைத்தான் சொல்கிறோம், அதைத்தான் நாங்கள் எடுத்து அடிக்கிறோம். பெரியாரை மண்ணு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் எந்த புரிதலும் இல்லை. எந்த புரிதலும் மொழிப்பற்றோ இனப்பற்றோ இருக்கக்கூடாது, மொழி உணர்ச்சி இன உணர்ச்சி இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்களே, இதைத்தான் அவர் என்ன சொல்லுங்க. அதனால தான் மண்ணுங்கிறோம். ஏன் இவ்வளவு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, அரசியல்லாம் அடுத்த கட்டம், தேர்தலாம் அடுத்த கட்டம் அப்படிலாம் எதுக்கு இந்த உருட்டு அப்படின்னா, திமுகவில் தொகுதி பேச்சுவார்த்தை போயிருக்கு. தொகுதி பேச்சுவார்த்தையில் தேமுதிகவும் கலந்துருக்கு. தேமுதிகவுக்கு 7 சீட்டு பேசியிருக்காங்க. திமுகவில் 9+1 என்று அந்த அம்மா நிற்குது. 9 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு யார் தராங்களோ, 9 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு, சில லாட்ரி சீட்டு யார் தர்றாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்று அவங்க ஒத்த காலம் நிற்கிறாங்க. 7 சீட்டு வரைக்கும் திமுக பேசுது. இந்த பக்கம் திருமாவளவன் பேச்சுவார்த்தை நடத்திருக்காப்புல 6 சீட்டுன்னு இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு வேணாம், எனக்கு வேண்டாம். போன தேர்தலில் 6 சீட்டு எவ்வளோ, 5 ரூபாய் அப்படின்னு. சரி, உங்களுக்கு வேண்டாம், 6 சீட்டுன்னு இருக்காங்க. என்னங்க அது? எப்படி பேசணும் 6 சீட்டுங்க? ஏங்க தேமுதிக எங்கே இருக்குது, நாங்கள் எங்கே இருக்கோம்? தேமுதிகாவுக்கு 7, எங்களுக்கு 6. ஏங்க நாங்கள் 5 வருஷமாக முட்டு கொடுத்துருக்கோங்க. அந்த அம்மா இப்போ தாங்க வந்திருக்கு, வரப்போகுது. முட்டு கொடுத்து எங்களுக்கு முட்டி தெரிஞ்சு போய் கிடக்குது. எங்களுக்கு போய் 6 சீட்டுன்றீங்க. வேங்கவேல் பிரச்சனை, மேல்பாதி பிரச்சனை, சாதிய வன்கொடுமை, தீண்டாமை, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நடுநிலையா அரசுக்கு ஒன்றும் வேங்கவேலை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது என்று நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய கட்சிக்காரருடைய மண்டையை உடச்சு அனுப்புனீங்களே, நான் ஏதாவது எடுத்து பேசணும்னா, கொடியை வெட்டிங்கிற ஏதாவது எடுத்து பேசணுமா, இப்படி பல முறை உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு இன்னும் 6 அப்படின்னு கேட்டிருக்காப்புல. சரிங்க, இவ்வளவு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் போது நம்ம இது பண்ண முடியாது. நீங்கள் தொடர்ச்சியாக கூட்டணியில் இருக்கீங்க. 2019 பிறகு கூட்டணியில் இருக்கீங்க. ஏற்கனவே கலைஞர் மீது பெரிய மதிப்பு கொண்டவர், உங்கள் மீதும் கலைஞருக்கு மதிப்பு உண்டு. சரி, 6 என்ன அது? மறுபடியும் 6? டெல்லியிலே என் குரல் ஒலிக்கிறது, சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியிலே என் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, உங்களுடைய குரலாக என் குரல் ஒலிக்கிறது. ஒரு பக்கம் ரவிக்குமார் உதயசூரி சின்னத்திலே போட்டி போட்டிருக்காரு. நான் என்னுடைய தன்மானத்திற்காக, சுயமரியாதைக்காக, கட்சிக்காரரை காப்பாற்றிருக்காரு. நான் பானையில் நின்னேன். நீங்கள் பானையை உடைக்க பார்க்குறீங்களே. திராவிட கோட்பாட்டை எதிர்த்து ஒரு பெரிய டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து நாங்கள் களமாடிக்கிட்டு இருக்கோம். திராவிடமா தமிழ் தேசியமானு கிளப்புறான், பிராமண கடப்பாருங்கிறான், பெரியார் மண்ணுங்கிறான். அதை எதிர்த்து நாங்கள் கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ போய் நீங்கள் 6 சீட்டு கொடுத்தீங்கன்னா அவமானம் இல்லையா? தேமுதிகாவுக்கு நீங்கள் 7 சீட்டு எங்களுக்கு ஆரம்பிங்களா? எவ்வளோ தூரம் நாங்கள் திராவிட கோட்பாட்டை கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லா உங்களுடைய முக்கியமான கூட்டத்திலையும் கலந்து கொள்கிறேன். நான் தொடர்ச்சி அந்த கூட்டத்தில் நிற்கிறேன். என் கட்சிக்காரங்களாம் திமுக காரங்க மாதிரி ஜெல்லாகி நிற்கிறாங்க. ஒரு பக்கம் தாவேக்கா கூட்டுக்கிட்டு இருக்கு. தாவேக்கா வந்தால் மரியாதை செய்யும் சொல்லுது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் நான் நிற்கிறேன். ஆரியத்தை எதிர்த்து, சனாதனத்தை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சமாதானம் கூட பண்ண மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுருக்காரு. இவ்வளவு நீங்கள் பண்ணும்போது நாங்கள் எப்படி பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க முடியும்? திராவிடத்திற்காக நீங்கள் நிற்கிறீங்க, சனாதனத்தை எடுத்து நிற்கிறீங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 6 சீட்டுங்கிறது நமக்கு சரியாக வராது. சரி, 6 அடங்கப்பன் தாமரப்பில் தலைவலுங்க. இவங்க 6 தாண்டி வரமாட்டாங்க. 6 மணமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6 அப்படின்னு நான் பாடிட்டு போகிறதா அப்படின்னு. இப்போ இந்த 6க்கு மேலே ஏதாவது ஒன்று வாங்கிடுறோங்கிறதுக்காகத்தான் என்கிட்ட இருக்குது அவங்ககிட்ட என்ன இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது என்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு கேட்பார்ல நம்ம அண்ணன் செந்தில் இந்தியன் படத்தில். அவர்கிட்ட இருக்குது என்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு வரல. அது மாதிரி தேமுதிக இருக்குது எங்ககிட்ட என்ன இல்லை அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஐயோ, தேமுதிக விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஒரு கிரேஸ் இருக்கியா, ஒரு சிம்பத்தி கிரியேட்டாக இருக்குது. அப்படி உங்கள் கட்சியில் எதுவுமே நடைபெறலையே. ஐயோ, என்னையா சொல்கிறீங்க? விஜயகாந்த் செத்து போயிட்டார், சிம்பத்தி உருவாக்கிட்டா என்ன சொல்ல வர்றீங்க? அப்படிலாம் இப்போ உடனே பண்ண முடியாதுங்க, பதட்டமாயிரும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அதனால தான் அவங்க 7, நீங்கள் 6 வந்து 7ங்கிறத தாங்க முடியாமல் தான். அது மட்டும் இல்லாமல் நான் கூட்டணியில் இருக்கேன். நான் கூட்டணியில் இருக்கும்போதே நீங்கள் ராமதாஸை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. அவர் பக்கம் அவர் எனக்கு பெறாத பிள்ளைன்னு அவர் பக்கம் அருள் சொல்லிட்டு இருக்காப்புல. நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்னு, உங்ககிட்ட நாங்கள் எதுக்கும் கேட்கணும்? நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, அவங்களும் இந்த பக்கம் நிற்க போகிறாங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சார்? என்ன சார், நாங்கள் 2 பேரும் தனித்தனி இருந்தால் சார் ஓட்டு விடும், ஒன்றா இருந்தால் ஓட்டு விழாதுங்க.
அவரை காட்டி காட்டி தாங்க அந்த ஓட்டை தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் ஒன்றா வேண்டாம் அந்த ஓட்டு புறம் போயிடும். ஏற்கனவே பல பேர் ஓட்டை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, அப்போ அவரும் இந்த கூட்டத்தில் இருக்கணும்னா எங்களுக்கு நீங்கள் சீட்டை கொஞ்சம் கூட்டி கொடுங்க. அந்த மாதிரி நாங்கள் பண்ண முடியாதுங்க. இப்போ சரி, ராமதாஸும் இந்த கூட்டணிக்கு வரோம், நீங்கள் இருக்கணும். இப்போ என்ன கேட்குறீங்க? எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இப்போ 6 வேண்டாம் உங்களுக்கு, அவ்வளோதானே? ஆமாம். சரி, ராமதாஸ் கூட்டத்தில் இருக்கணும், தேமுதிக வரணும், உங்களுக்கு 6 வேண்டாம். இப்போ எவ்வளோ கொடுக்கலாம்? எங்களுக்கு கொஞ்சம் மேலே தாங்குங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. சரி, உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாங்க, பொதுவாக நான் ஒரு நம்பரை வச்சுக்கோம் 6. ஹெச் ராஜா சொல்லியிருந்தாப்புல, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதினு. எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. திருமாவளவன் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது தெரியுது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி. கருணாநிதி கூட கொஞ்சம் இறக்கம், கொஞ்சம் கருணை உண்டு. 6 அப்படிம்பாரு. சரி, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், 7 அப்படின்னு கருணாநிதி போவார். ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ண அப்படின்னா, சரிங்க 6, உங்களுக்கு வேணாம், எனக்கு வேண்டாம், 6. இந்த 6ல நிற்க போய் தான் இப்போ தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, திராவிட உரிமை முழக்கம் எல்லாம் பேசுறது காரணம். இந்த 6ஐ 8ஆ மாற்றிடணும். தேமுதிக 7 கொடுத்தா 8 கொடுங்க. 8க்கு என்ன பண்ணுறது? நம்ம என்ன ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் 8ஆ போட முடியும்? 8 போட்டு காட்டுறதுக்கு 8 சீட்டு வேணும். 8 சீட்டுக்காக அண்ணன் திருமாவளவன் இப்போ அண்ணன் சீமானை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சீமானை மட்டும் இல்லை, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போடுறா, எல்லாரையும் போடுறா. ஊருக்குள்ளே ஒரு போய் தெரியக்கூடாது, எல்லாரையும் அடித்து காலி பண்ணு. என் வீடு பத்திரியும் போது எல்லா வீட்டையும் எரிச்சு விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லா மன்னர்களையும் இழிவுபடுத்தி, எல்லாரையும் அசிங்கப்படுத்தி, யாருமே தமிழுக்கு பாடுபடலை, யாருமே தமிழுக்காக உழைக்கலை. எல்லா மன்னர்களும் தமிழை வீழ்த்தினார்கள், எல்லா மன்னர்களும் தமிழை அழித்தார்கள். அண்ணன் திருமாவளவன் வந்து தான் சமஸ்கிருதத்தை அழித்து, வடமொழி ஆதிக்கத்தை அழித்து, இந்தி ஆதிக்கத்தை அழித்து, இந்துத்துவாவை அழித்து, இந்திய திணிப்பை அழித்து, தமிழை காத்து நிற்கிறது அண்ணன் திருமாவளவன் தான். எல்லாரும் திருமாவளவன் முன்னாடி போங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி